ஹாய் மக்களே, வணக்கம். இந்த பதிவு வந்துட்டு நேத்து நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ எனக்கு எங்க ஆரம்பிக்கிறது, எங்க எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து வேதாரண்யத் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இந்த விஷயம் நடந்திருக்கு. நேத்து வழக்கம் போல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு கல்யாணம் ஆன பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா வீட்ல இருந்து சரி நம்ம வந்துட்டு 2 நாள் வந்து தங்கிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நைட்டு ஒரு 7 மணி வாக்கு, ஒரு 7, 7:30 மணி வாக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். வேதாரண்யத்துல நடந்த இந்த விஷயம், சரிங்களா? ஸோ போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கிராஸ் பண்றாங்க. கரெக்டா அந்த சிசிடிவில தெரியுது இந்த விஷயம். என் கண்ணுக்கு வந்து சிசிடிவி தெரியுது. கரெக்டா அந்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இப்படியே போகுது. போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, டக்குன்ட்டு அந்த அந்த ஒரு வீட்ட கிராஸ் பண்ணி போறாங்க அந்த பொண்ணு. அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு நாய் வந்துட்டு ஒரு சின்ன நாய். அந்த வெள்ளை கலர்ல அப்படியே நல்லா பொசு பொசுன்னு இருக்கும்ல, அந்த நாய் பேர் என்ன தெரிஞ்சா கூட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு வந்து பெட்ஸ் வளர்க்குற பழக்கம் எனக்கு இல்ல. பட் அந்த ஃபேமஸான நாய் அது மட்டும் எனக்கு தெரியும். நல்லா பொசு பொசுன்னு குட்டியா இருக்குது. நல்லா ஒயிட் கலர் ஹேரை வச்சுக்கிட்டு, நல்லா பாஞ்சு அந்த வீட்லேருந்து அப்படியே பாஞ்சிட்டு, அந்த பொண்ணை போய் அப்படியே கடிச்சு கொதறுது. அவங்க கத்து கத்துன்னு கத்துறாங்க. ஐயோ 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 அப்படின்னு அவங்க கத்துறாங்க. அந்த நாய் உர்ற பாடே கிடையாது. அவங்க அம்மா பின்னாடி வந்து அவங்க அம்மாவும் பின்னாடியே வந்து என்னடா பொண்ணோட சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மண்ணை தூவி வாரி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது குச்சி எடுத்து அடிக்கிறாங்க. எல்லாம் அடிக்கிறாங்க. ஆனாலும் அந்த நாய் வந்து கொஞ்சம் கடிக்குது போகுது, பின்னாடி வருது, கடிக்குது போகுது, இந்த மாதிரி இருக்குது. இது இது பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாயோட உரிமையாளர்னு ஓனர்னு இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தாதான் உங்களுக்கு அது விஷயமே என்னன்னு தெரியும். அந்த வீடு பக்கத்துல தான் அந்த ஹவுஸ் ஓனர், அந்த வீட்டோட அந்த நாயோட ஓனரு அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு கதவை சாத்திட்டாங்க. இதுதான் அங்க ஹைலைட்டே. அப்புறம் என்னத்துக்கு வளர்க்குறீங்க அப்படின்னு தானே கேட்க தோணும். ஒண்ணு நாய் கடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா அவங்க போட்ட சத்தத்துக்கு அந்த 4 பேர் அங்க நிக்கிற மாதிரி தெரியுது. மினிமம் 3 பேராவது நின்னுட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள. போய் நீங்க கேட்டை சாத்திக்கிட்டீங்கன்னா உங்க மனநிலை எதை காட்டுது இதுல இருந்து? அப்ப யார் வேணாலும் ரோட்ல போறவங்க கடி வாங்கிக்கணும், நீங்க வந்து சேஃபா வீட்டுக்குள்ள இருக்கணுமா? என்னங்க நடக்குது? அப்புறம் என்ன இதுக்குங்க நீங்க வளர்க்குறீங்க? ஒரு டக்குன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்ச, உங்களுக்கு உயிருக்கு உயிரான, உங்களுக்கு மூச்சுக்கு மூச்சான அப்படி பெட்டு கிட்டுன்னுலாம் சொல்றீங்க. அப்போ ரோட்ல போற ஒரு பொண்ணோட அலறல் சத்தம், அவங்க அம்மா வந்து அடிக்கிறாங்க, அவங்க அலறல் சத்தமும் கேக்குது. அதெல்லாம் கேட்டுட்டு நீங்க கதவை சாத்துனீங்கன்னா அப்போ உங்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்குது? அப்ப நீங்க யார் வேணாலும் எது வேணாலும் கடி வாங்கிக்கோங்க, எங்களுக்கு அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படிங்கிறீங்களா? போய் ஒரு பேச்சுக்கு கூட அந்த கதவை வந்துட்டு நீங்க கதவை ஓடி போயிட்டு அவங்கள காப்பாத்துறதோ இல்ல அந்த டாகி நீங்க சொன்னாதானே நிறுத்தும் அந்த நாயி. நீங்க அமைதியாருன்னு சொல்லக்கூட மாட்டேங்கிறீங்க. நீங்க பாட்டு பேக் அடிச்சுட்டு நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டீங்க. என்னங்க இது? அப்புறம் எதுக்கு வளர்க்குறீங்க? ரோட்ல இருக்கவங்க எல்லாம் கடி வாங்கிட்டு இருப்பா, நீங்க எல்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ள சேஃபா இருப்பீங்களா? அப்புறம் எப்படிங்க நீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு நாங்க வந்துட்டு வளர்க்கறது எங்க உரிமை, அது இதுன்னு எப்படிங்க நீங்க பேச முடியும்? அந்த கடமை, அது வந்துட்டு 5 இது 5 அறிவு தான் இருக்குது அப்படின்லாம் எப்படிங்க பேச முடியும்? உங்க ஓனர், நீங்க வளர்க்குறவங்களே வந்துட்டு போய் அதை தடுத்து நிறுத்தலாம்னா அப்ப ரோட்ல போறவங்க யார் வேணாலும் இது கடி வாங்கிக்கலாமா? இல்ல அவங்களுக்கு தான் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் செலவுக்கு தான் பணமாவது கொடுத்துருவீங்களா? ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. நல்லா பாருங்க, இந்த வீடியோல அவ்வளோ நல்லா பளிச்சுன்னு தெரியுதுங்க. நாய் அப்படியே பாஞ்சிட்டு போகுதுங்க அதை கடிக்கிறதுக்கு. அந்த அவங்கள யாரோ கிராஸ் பண்றாங்க, அந்த பொண்ணு கிராஸ் பண்ணிட்டு போகுது, அப்படி பாஞ்சிட்டு போய் கடிக்க போகுதுங்க. அப்ப இவங்க வந்து கதவை சாத்திக்கிறது தான் தர்மமா? என்னங்க சொல்றது இது? அவங்க போய் இரும்பு 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 குச்சி வந்துட்டு மண்டையிலேயே போடவும் அது திரும்பியும் கொஞ்சம் அமைதியா இருக்கு, திருப்பியும் கடிக்க வருது. அவங்க அம்மாவையும் கடிக்குது, அந்த பொண்ணையும் கடிக்குது. சரி, அப்ப கடிச்சதுக்கெல்லாம் யாருங்க செலவு பண்றது? சரி, ஒண்ணு அந்த வலி. இப்போ அவங்க வீட்டுக்கு போறாங்க, கணவர் ஊருக்கு போறாங்க, அது ஸ்டாப் ஆயிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல இப்போ கொஞ்ச நாள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அதுக்கெல்லாம் யாருங்க ட்ரீட்மெண்ட்? அதுக்கெல்லாம் என்னங்க இவங்க பாப்பாங்களா?
ஒண்ணு வீட்ல வளர்க்குறவங்க, நாய் வளர்க்குறவங்க யாரா இருந்தாலுமே சரிதான். ஒண்ணு உங்க கண்ட்ரோல்ல வைக்க முடிஞ்சா வைங்க. இந்த மாதிரி ரோட்ல போறவங்க அவங்க அவங்க சொல்றாங்க தெரு நாய் கூட அமைதியா இருக்குங்க, வீட்டு நாய்ங்க தான் எல்லாம் பாஞ்சிட்டு வருதுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப வீட்டு நாய்களுக்கு என்ன உணவு போடணுமோ அதை மட்டும் போடுங்க. அந்த வெறியை உண்டாக்குற தன மாதிரி உணவுகளும் போடாதீங்க. மனுஷனுக்கு வேற உணவு, நாய்ங்களுக்கு வேற உணவு. ரெண்டத்தையும் நம்ம சாப்பிட்ற மாதிரி அதுங்களுக்கு போட்டு 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 அதுங்களுக்கு வெறி உண்டாக்குனீங்கன்னா என்னங்க அர்த்தம்? எப்படிங்க எப்படிங்க ரோட்ல வந்து குழந்தைங்க எப்படிங்க போறது? எப்படிங்க வயசானவங்க எப்படிங்க போறது? கர்ப்பிணி பெண்கள் எப்படிங்க போவாங்க? ஏங்க பார்த்துட்டு இது வந்துட்டு வேற எங்கேயோ நடந்தது பரவாயில்லங்க. அவங்க வீட்டு அந்த அந்த நாய் வளர்க்குற அந்த ஓனர் வீட்டுக்கு முன்னாடி தாங்க நடக்குதா. அந்த கதறல் சத்தம் கேட்டும் அவங்க வந்து கதவை சாத்திட்டு போறாங்கங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? இது எந்த விதத்துல இங்க எடுத்துக்கிறது? உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து நாயை வந்துட்டு கண்ட்ரோலா வச்சிருங்க, நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருங்க. இல்ல நீங்க அனுப்புற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு ஆள் கூட வாங்க. பார்த்துட்டு பின்னாடி பேக் அடிச்சுட்டு போனீங்கன்னா யாருங்க இந்த உயிருக்கெல்லாம் யாருங்க பொறுப்பு? அந்த செலவுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பு? என்னங்க 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 மத்தவங்களாம் சொன்னா அப்படியே வந்துட்டு எல்லாம் வரீங்க. ஆஹா அந்த அஞ்சறிவு படிச்ச நாய்ங்களுக்கு ஒரு நியாயம் இல்லையா, நீதி இல்லையா, அவங்களையெல்லாம் யார் பாத்துக்குவாங்கங்கிறீங்க. சரி பாத்துக்கிறது இருக்கட்டும். இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பேத்துக்கிறது? யாருங்க பொறுப்பேத்துக்குவா? யாருங்க இந்த மாதிரி வளர்க்க சொல்றா? வளர்த்து இந்த மாதிரி ரோட்ல போறவங்க எல்லாம் கடிச்சு விட சொல்றதுக்கா? என்னங்க நடக்குது மக்களே? ஸோ இந்த மாதிரி நாய் வளர்க்குறவங்க இந்த மாதிரி தான் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்றது? கேட்டா வந்துட்டு அந்த நியாயம் இந்த நியாயம்னு பேசதான் வருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? இல்ல உங்க வீட்டுல யாருக்காவது நடந்திருக்கா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நேத்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததுங்க. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா அது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது, என்ன ஆச்சு? ஒரு 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 சின்ன கில்ட் ஃபீல்டும் கூட கிடையாது, ஒரு சாரியும் கூட சொல்லல. அந்த பொண்ணு போய் கத்திட்டு இருக்குது. அவங்க வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாங்க, கதவை சாத்திட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன மனநிலையில இருக்கிறாங்க? கடிச்சா அப்படியே அப்படியே துரத்தி விட்டலாம், நல்லா அமைதியா இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கட்டும் நினைப்பா? அப்படி கொஞ்சறீங்க, அப்படி நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, அதுக்கு கூட நாய்க்கு கூட நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, நல்ல உணவெல்லாம் அப்பப்ப வாங்கி கொடுக்குறீங்க. அப்ப யாராவது ரோட்ல போறவங்களை கடிச்சா ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாதா? முதல்ல நீங்க போய் நிக்கணும்னு தெரியாதா? முதல்ல அதை தடுத்து நிறுத்தணும்னு கூட பேசிக் ஹியூமன் இதுவும் கூட கிடையாதா உங்களுக்கெல்லாம்? கேக்குறேன், என்னங்க இது? அப்புறம் எதுக்குங்க வளர்க்கணும் நீங்களாம்? எப்படிங்க இதெல்லாம் வந்துட்டு அலோவ் பண்ண முடியும்? எப்படிங்க ரோட்ல வந்துட்டு எப்படிங்க முதியவர்கள்லாம் எப்படிங்க போக முடியும்? அந்த சின்ன புள்ள, அந்த புள்ளையனாலே தப்பிக்க முடியல, முதியவங்கள ஓடிடுவாங்களா? இல்ல குழந்தைங்கலாம் வந்து ஓடிடுவாங்களா? ரோட்ல போகும்போது மக்களை பார்த்து போங்க, பார்த்து போங்கன்னு சொன்னாலும் எந்த வீட்டுக்குள்ள இருந்து எது ஓடிட்டு வருதுன்னு யாருக்கு தெரிய போகுது? ஸோ வந்துட்டு நாய் வளர்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஒரு பொது ரோடு, அது கவர்மெண்ட் ரோடு. உங்க வீட்டுக்குள்ள 1000 விஷயங்கள் பண்ணிக்கோங்க. ஆனா வெளியே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் தப்பிச்சு உங்க நாய்க வந்துச்சுனாலோ இல்ல இந்த மாதிரி கண்ணில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணாம அதை பார்த்துட்டு நீங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா என்னங்க இதெல்லாம் மனிதாபிமானம் இருக்கு? ஸோ அதனால வந்துட்டு நாய் வளர்க்குறவங்க நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டீங்கனாலும் ஒன்றும் பரவாயில்ல, பரவாயில்ல. கொஞ்சம் ரோட்ல போறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுங்க. உங்க நாய் உங்களுக்கு மட்டும்தான் சொத்து. உங்க நாய் உங்களுக்கு பேச்ச மட்டும்தான் கேட்கும். அடுத்தவங்களாம் புதுசுதான், உங்க மூச்சு மட்டும்தான் பரிச்சயம், மற்றவங்களாம் புதுசுதான். அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாஞ்சிட்டு போச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல உங்க வீட்டுக்கு முன்னாடியே விளையாட விடுங்க, உங்க மாடியில விளையாட விடுங்க. எதுக்கு ரோட்ல போறவங்களதான் இந்த மாதிரி கடிக்கலாம் விடுவீங்களா? கேக்குறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பண்ணாதீங்க. ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். அவன் 1008 பிரச்சனையோட போவாங்க, 1008 வேலைகளோட போவாங்க. திடீர்னு கடிச்சிருச்சுன்னா யாருங்க அவங்க குடும்பத்தை யாருங்க பாக்குறது? என்னங்க பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி ஏற்பட்ட இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்க லைஃப்ல அவங்க நடந்திருக்கா அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் நடந்திருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க. நான் நேத்து தான் திடீர்னு இந்த விஷயத்த பார்த்தேன். ஒரே ஷாக்கிங்கா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு எனக்கு. என்னடா அது இந்த மாதிரி போய் அவ்வளவு வெறி கொண்டு போகுது, ஹவுஸ் ஓனர் வந்துட்டு ஒண்ணுமே கண்டுக்காத மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் எல்லாருமே வந்துட்டு பாதுகாப்பா இருங்க. பொதுமக்களாகிய நீங்களும் பாதுகாப்பா இருங்க. நாய்களை யார் வளர்க்குற ஓனர்ஸா இருந்தாலும் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பொறுப்போட இருங்க, கொஞ்சம் பொறுப்போட இருங்க. கொஞ்சம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மக்களுக்கு வந்துட்டு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவண்ணம் இருங்க.
நெக்ஸ்ட் நியூஸில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். பை பை.